ப்ரோக்ராம் பண்ணுறதுக்கு ஒரு 15 நாள் முன்னால் ஹிந்துவில் ஒரு பெரிய திடீர்னு இன்டர்வியூ போட்டான்னு நான் சொன்னேன், இந்த மாதிரி பண்ண போகிறோம், 1000 பேர் அங்கே ஆட போகிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். எதிர்பார்க்காத கண்ணா ஓடி வந்து சொல்கிறான், கலைஞர் வீட்டிலேருந்து ஃபோன் உங்ககிட்ட பேசணுங்கிறார். எதுக்கு, அவரே பேசுகிறோமோ, நீ ஃபோன் எடுத்துக்கோங்க. எடுத்துட்டா அவர் கலைஞர் வந்து, என்னம்மா இன்னைக்கு காலையில் வந்து ஹிந்து பார்த்தேன், பேட்டி பார்த்தேன், ரொம்ப பெரிய காரியமாக பண்ண போகிறீங்களே. எனக்கு கொஞ்சம் பயமாக போயிடுது, நிஜத்தை சொல்கிறேன். இவர் இது கோவில் சமாச்சாரம்லாம் எப்படி எடுத்துப்பான்னு தெரியாதே. அவளுடைய பாலிசியெல்லாம் வேற, நமக்கு சரியாக வராதே. இது நிறுத்திடுவாரோ, இதை பண்ண விடாமல் பண்ணிடுவாரோ என்னமோன்னு நினச்சின்னா பயம் வந்துடுது. எனக்கு நிஜமாகவே பயந்தேன். ஆமாம், பண்ண போகிறோம் தெரியுமா, நானும் அறிக்கை விட்டுருக்கேன். இப்போ நான் செம்மொழி கான்ஃபரன்ஸில் பிஸியாக இருக்கிறதுனால 1000வது வருஷத்தை அடுத்த வருஷம் என்னோட அரசு பண்ணும் அப்படின்னு நான் சொன்னேன். நீங்கள் நல்லா அடுத்த வருஷம் பண்ணுங்க, நாங்கள் ஏதோ சின்னதாக நாங்கள் 1000 பேர் நின்று ஆடிட்டு போயிடுறோம், இப்போ நாங்கள் பண்ணிட்டு போயிடுறோம், நீங்கள் வாழ்த்திடுங்க போகிறோம் அப்படின்னு. 1000 பேர் சேர்ந்து ஆடுறது உனக்கு சின்னதா அப்படின்னார். இந்த மாதிரி சரித்திரத்திலேயே கேட்டது இல்லையம்மா, 1000 பேர் சேர்ந்து ஆடுறதுங்கிறது. உனக்கெல்லாம் ஆக்ஷேபணம் இல்லைன்னா என்னோட அரசு உங்களோட சேர்ந்துக்கும். வெரி ஸ்வீட் ஆஃப் ஹிம் டு சே தட். அப்போ தான் நான் நினச்சேன், அரசியல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், கொள்கைகள்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், அவர் நிஜமாகவே கலையில் வந்து அந்த ஆர்வத்தை நான் பார்த்தேன்.